வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி கேரளாவில் டீ டைமில் சாப்பிட்ற பப்பட வடை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டம்ளர் அரிசியை நான் ஒரு 3 hours நல்லா ஊற வச்சுருக்கேன். சரிங்களா? ஊறினா தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும். அதனால் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அந்த மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும், இட்லி தோசைக்கோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஏன்னா ஒரு கலர் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. கொஞ்சம் காரப்பொடி போட்டோமா, மஞ்சப்பொடி போட்டோம், காரப்பொடி போட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஓமம் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம், சீரகம் வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா எள்ளு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எள்ளு போட்டதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா கலக்கணும். ஏதாவது இந்த சீரகம், ஓமம், எள்ளு, மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி உப்போட ஜம்முன்னு இந்த ஸ்டேஜுக்கு இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு பாண்ட்லி வச்சுட்டு அதில் எண்ணெயை விட்டு காய வச்சுக்கணும். அது முழுகிற அளவுக்கு எண்ணெய் வச்சு காய வச்சுட்டு இந்த மாதிரி அப்பளத்தை சுற்றி ஒட்டிடணும். தண்ணி போட்டு தடவிட்டு அப்படி பாதியாக மடித்து ஒட்டிட்டிங்கன்னா அப்பளம் ஒட்டிக்கும். சுற்றி சர்க்கிளில் அப்படியே தண்ணி தடவிட்டு பாதியாக மடித்து ஒட்டினீங்கன்னா அப்பளம் ஒட்டிக்கும். இந்த மாதிரி சர்க்கிளில் போட்டால் சூப்பராக உப்பிண்டு நல்லா வரும். அதனால் நான் ஒட்டிட்டு தான் போட்டேன். நீங்கள் சப்போஸ் வேண்டான்னா இந்த மாதிரி பாதியாக கிழிச்சிட்டு கூட கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டு அப்படியே போடலாம். ஏன்னா ரொம்ப உப்பி வரும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக ஓட்டை போட்டுட்டு போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஒட்டின அப்பளத்தை எடுத்து அந்த மாவில் துவச்சி நம்ம எப்படி பஜ்ஜி போடுறோம் அந்த மாதிரி தான் இது. ஆனால் அவங்க பஜ்ஜின்னு சொல்கிறதில்ல, டீ டைமில் சாப்பிட்ற பப்பட வடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேரளாவில் எர்ணாகுளத்தில் நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்களும் பண்ணி அதாவது இதை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். ஏன்னா அதில் எல்லா ஃப்ளவரும் இருக்குமா, காரம், உப்பு, அந்த ஓமம் டேஸ்ட்டு, எள்ளு டேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து சும்மா அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்க்குறதோடு இல்லாமல் நல்லா இருந்ததுன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம அரிசி வடை பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மிக்சி பாத்திரம் எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் விரலில் பாதி அளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கணும். இதில் நீங்கள் உங்களோட காம்பினேஷன் தான், பச்சை மிளகா வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், மிளகாலாம் ஒரு 6 மிளகா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும்னு 6 மிளகா போட்டேன்னா. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது கடலப்பருப்பும் துவரம்பருப்பும். 1 டம்ளரில் 1/2 டம்ளர் கடலப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, மொத்தம் 1 டம்ளர். இதை நல்லா ஊறியிருக்கு. ஒரு மணி நேரம் ஊறினா கூட போகிறோம். அதுக்கப்புறம் அதுலேயே அந்த தண்ணியில் 6 மிளகாயும் ஊற போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சி எடுத்துன்னு வந்துங்க. கொஞ்சம் அதுக்காக ரொம்ப குழன்னு அரைக்க வேண்டாம், ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், ஒரு குறப்பாக லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அது அடுத்தது என்ன ப்ராசஸ்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இந்த பதம் பார்த்துக்கோங்க, இப்படி அரைச்சா போதும். சரிங்களா? இந்த மாதிரி அரைச்சதில் 1 டம்ளர் நம்ம பருப்பு ஊறப்பட்டதுக்கு 3 டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கலாம், இல்லை 2 டம்ளர் போட்டுக்கலாம். நான் 3 டம்ளர் போடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இந்த டைமில் நீங்கள் நறுக்கின கீரை இருந்தால் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். உங்கள் சாய்ஸ், குழந்தைக்கு எப்படி ஹெல்த்தியாக கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக தான் பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை காய வச்சு சுமாராக காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காயட்டும்னு வெயிட் பண்ணி காஞ்ச உடனே சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வடையை தட்டி போட வேண்டியது தான். இது பூரி மாதிரி நல்லா உப்பி வரும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அரிசி வடைன்னு சொல்லலாம், அரிசி பூரின்னும் சொல்லலாம், அரிசி பருப்பு பூரின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப சாப்பிட்றதுக்கு அதை விட நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. ஆக்சுவலாக
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், பெரியவங்க கூட ஈஸியாக சாப்பிட்லாம். அதனால தான் இந்த மாதிரி குழந்தைகளும் சாப்பிட்லாம், பெரியவாளும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இந்த வடை பண்ணி கொடுங்க. ஈவினிங்கில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு சூப்பரான வடை, மொறு மொறுன்னு எம்மியாக டேஸ்டியாக. அதுக்கு தொட்டுக்க ஒரு சட்னி. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? நான் தயிர் சாதத்துக்கு சாதம் வடித்தேன், அது மிஞ்சி போச்சு. 2 கப் எடுத்திருக்கேன். இந்த சாதத்தை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வடை பண்ணி தரப்போகிறேன். ஆனால் என்ன வடை? லெஃப்ட் ஓவர் ரைஸ் வடை. பார்க்க எப்படி இருக்கும்? மெதுவடை மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து 2 கப்பு அரிசியை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் உப்பும் போட்டுட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகா. அதாவது காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நீங்கள் அப்படியே கடகடன்னு அரைக்காமல் ஒரு சுற்று விட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த 2 பச்சை மிளகா இருந்தது, அதை நறுக்கினதை போட்டுட்டேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டாச்சு. ஏன் அரிசி மாவு போடுறேன்னா, கொஞ்சம் ஈரமாக இருக்குமா, அது கொஞ்சம் நல்லா ஊறிட்டு அந்த அரிசி மாவு அதோட பைண்ட் ஆகி நமக்கு தட்டுறதுக்கும் நல்லா அந்த தோசை இது என்ன மாவு சொல்கிறது, சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி வரும், கொஞ்சம் கெட்டியாக. அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கிளறிட்டு பிசைஞ்சிட்டு தண்ணியை தொட்டு உருட்டினா கையில் ஒட்டவே ஒட்டாது. அப்படியே கையிலையும் தண்ணியை தடவிண்டு தட்டலாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கையில் தட்ட தெரியலன்னா பிளாஸ்டிக் கவரில் இதே மாதிரி தட்டி இது மாதிரி போடலாம் நீங்கள். ஸோ நான் எப்படி தட்டுறதுன்னு காமிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம சட்னி அரைக்க போகிறோம். கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 1/4 வெங்காயம், 2 ஸ்பூன் உடச்ச கடலை, 2 ஸ்பூன் வந்து தேங்காய், துருவின தேங்காய், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. இது பச்சை கலரில் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னியை நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த வடையோட அந்த சட்னி தொட்டுண்டா சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் எப்படி இருக்கணும்னா, நல்லா காஞ்சிருக்கணும். வடை போடும்போது மீடியமில் வச்சிடணும். நம்ம எப்படி தட்டுறதுன்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி வடையை போட்டுக்கோங்க. மீடியமில் வச்சு அழகாக வேக விட்டு உள்ளேயும் நன்னா வேகும், மொறு மொறுன்னு வரும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும், எண்ணெய் குடிக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த வடையை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்றதோடு நிற்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் போய் கருவேப்பிலை சமையல்னு போட்டு பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுடுங்க. ஓகேங்களா? எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.